சகோதரர் பக்தர் சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய்துணிக்கேற்ற வார்த்தைகள். பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி. பெருமழை சுரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 25வது வசனம். நெகேமியா இடிந்து போன மதிலை கட்டுவதற்கு முன் அவைகள் எவ்வாறு உடைக்கப்பட்டது என்பதையும் வாயில்கள் எவ்வாறு அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது என்பதையும் சுற்றி பார்க்கச் சென்றான். நாமும் தேவனுடைய வீட்டை மீண்டுமாக கட்டுவதற்கு முன் முதலில் மலட்டுத்தன்மைக்கான காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும். இந்நாட்களில் பல இடங்களில் விசுவாசிகளும் கிறிஸ்தவ தலைவர்களும் தங்கள் மலட்டுத்தன்மைக்கான காரணத்தை அறிந்து கொள்ள போதிய அக்கறை இல்லாமல் தேவ ஜனங்களிடையே மறுமலர்ச்சிக்காகவும் எழுப்புதலுக்காகவும் ஜெபிக்கிறதை பார்க்கின்றோம். நாங்கள் பாவம் செய்தோம் என்ற சில வழக்கமான வார்த்தைகளை பயன்படுத்துவதன் மூலமாக தேவன் தம்முடைய ஜனங்களின் மத்தியில் கிரியை செய்வார் என்பதை அவர்கள் காண முயற்சிக்கிறார்கள். இதையெல்லாம் மறந்து ஜெபம் செய்வதன் மூலம் தங்கள் லக்கை அடைந்து விட்டதாக அவர்கள் நினைக்கிறார்கள். இப்படியாக மனமாற்றம் இல்லாமல் விசுவாசிகள் மறுமலர்ச்சியை எதிர்பார்க்க முடியாது. அதை பற்றி ஜெபிப்பதை தாண்டி மேலும் எதுவும் செய்யாமல் இருந்தால் எப்படி எழுப்புதல் ஏற்படும்? ஒரு நோயாளி தனது பிரச்சனைகளின் விவரங்களை மருத்துவரிடம் கூறாவிட்டால் மருத்துவர் அவனை பரிசோதிக்கவோ அல்லது அவனது நோயை கண்டறிந்து சரியான சிகிச்சை வழங்கவோ முடியாது. ஜெருசலேமின் மதில்களின் நிலை இஸ்ரவேல் புத்திரரின் பாவங்களின் காரணமாக இருந்தது. அவர்கள் இதை வெளிப்படையாக எதிர்கொள்ளவில்லை. பல ஆண்டுகளாக தேவன் அவருடைய அன்பினால் அவருடைய தீர்க்கதரிசிகள் மூலம் அவர்களை எச்சரித்தார். ஆனாலும் அவர்கள் தொடர்ந்து தேவனுடைய எச்சரிப்புகளுக்கு மிகவும் அலட்சியமாகவும் கீழ்ப்படியாமலும் இருந்தார்கள். அவர்களுக்கு போதுமான வாய்ப்புகளை கொடுத்த பிறகு தேவன் அவர்களுக்கு பாபிலோனின் ராஜாவாகிய நெபுகாத்நேச்சரை அனுப்பி அவர்களின் நகரத்தை அழித்து மதில்களை இடித்து நகரத்தின் நுழைவாயில்களை சுட்டெரித்தார். இந்த நாட்களிலும் இதே போன்ற சூழ்நிலைகளை நாம் காணலாம். விசுவாசிகள் மத்தியில் மலட்டுத்தன்மை இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் மனிதனால் உருவாக்கப்பட்ட பழக்க வழக்கங்கள், சம்பிரதாயங்கள், சடங்குகள் மற்றும் பாரம்பரியங்களை பின்பற்றுகிறார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை விட இவைகளை செய்வதே முக்கியம் என்று நினைக்கிறார்கள். ஆகவே அவர்கள் பிரச்சனையின் மூல காரணம் என்ன என்று கண்டறிய தவறுகிறார்கள். ஒரு மனிதன் ஒரு பலமான வீட்டை கட்ட விரும்பினால் முதலில் அவன் ஒரு பலமான அடித்தளத்தை அமைக்க வேண்டும். நமது வீட்டை பாறையின் மேல் கட்டினால் அது காற்றினாலோ புயலினாலோ வெள்ளத்தினாலோ வீழ்ந்து விடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய கன்மலையாயிருக்கிறார். கன்மலையாகிய அவர் மீது நாம் கட்டப்பட வேண்டும். அதாவது அவருடைய போதனைகள், அவருடைய அறிவுறுத்தல்கள், அவருடைய பரலோக சித்தம், அவருடைய பரலோக திட்டம், அவருடைய பரலோக ஞானம் மற்றும் பரலோக வல்லமை ஆகியவற்றின்படி கட்டுவதற்கான அவரது செயல்முறைகள் காணப்பட வேண்டும். எபேசியருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். இதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாயிருக்கிறார். இப்படிதான் விசுவாசிகளான நாம் ஒரு பலமான ஆவிக்குரிய அடித்தளத்தில் ஒரு ஆவிக்குரிய வீட்டை கட்ட வேண்டும். பலர் இந்த முதல் விதியை மறந்துவிட்டு தேவனுடைய ஆதரவின்றி மணலின் மீது தேவனுடைய வீட்டை கட்ட முயற்சிக்கிறார்கள். இதனால் எல்லாமே துண்டு துண்டாக வீழ்ந்து போகிறதை பார்க்கின்றோம். எபிரேயருக்கு நிருபம் 12வது அதிகாரம் 26வது வசனத்தில் மனிதனால் உருவாக்கப்பட்ட மற்றும் நடைமுறையில் உள்ள அனைத்தையும் தேவன் அசைக்கப் போகிறார் என்று ஆணித்தரமான எச்சரிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாம் எதை செய்தாலும் அது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். நம் ஊழியம் பலனளிக்க வேண்டும் மற்றும் எதிர்வல்லமைகள் சோதனைகளையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும்.